வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டெட் ஜுவாலஜி யூனிட் 5, அது அனிமல் ஃபிசியாலஜி. அதில் நம்ம இன்னைக்கு டுடே எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஃபார் ஃபீடிங் மெக்கானிசம். நம்ம லாஸ்ட் செக்ஷன்ஸில் வந்துட்டு ஃபீடிங் மெக்கானிசம் பற்றி பார்த்தோம். அதில் சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம இப்போ பார்ட் 2 வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபீடிங் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பாஞ்சஸ் கடற்பாசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆர் மல்டி செல்லுலார் ஆர் அனிமல்ஸ் ஆஃப் தி பைலம் போரிஃபேர். அதாவது ஸ்பாஞ்சஸ் அப்படின்றது ஒரு மல்டி செல்லுலார் அனிமல். இது வந்துட்டு போரிஃபெரால வந்துட்டு வகுப்பில் வரக்கூடிய ஒரு உயிரினம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா போர் பியரிங், உடல்கள் முழுவதும் துளைகள் வந்துட்டு இருக்கும். பாடிஸ் ஃபுல் ஆஃப் போர்ஸ் அண்ட் சேனல் அலோ வாட்டர் டு சர்க்குலேட் த்ரூ தெம். அப்போ என்ன பண்ணுது, அதோட உடம்பு முழுவதுமே என்ன பண்ணுது, துளைகளாக இருக்கிறது. அது மூலியமா தான் அந்த வாட்டரை வந்துட்டு, நீரை வந்துட்டு அலோ பண்ணுது, பெர்மிஷன் கொடுக்குதுன்றத சொல்லியிருக்காங்க. ரிலே ஆன் மெயின்டைன் எ கான்ஸ்டன்ட் வாட்டர் ஃப்ளோ through their bodies to obtain food and oxygen and move to wastes. அப்போ இது எதுக்காக வந்துட்டு அது உடல் முழுவதும் அந்த போர்ஸையும் சேனல்ஸையும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாட்டர் ஃப்ளோவில் வரக்கூடிய அதற்கு தேவையான ஃபுட்டை வந்துட்டு கேப்சர் பண்ணுறதுக்கும் ஆக்சிஜனை பெற்றுக்கொள்வதற்கும் அதோட பாடிஸில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டை வந்துட்டு மூவ் பண்ணி அவுட்டர் சர்ஃபேஸில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அந்த போர்ஸ்களை வந்துட்டு பயன்படுத்திக்குது அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீடிங் மெக்கானிசத்துக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபீட் மோஸ்ட்லி ஆன் பாக்டீரியா அண்ட் ஸ்மால் ஆர்கானிக் பார்ட்டிகல்ஸ். They filter from sea water pumped through the internal chambers. இது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த sea waterல இருக்கக்கூடிய சிறிய பாக்டீரியாக்களையும் ஸ்மால் ஆர்கானிக் பார்ட்டிகல்ஸையும் தான் பெரும்பாலும் இது வந்துட்டு சாப்பிடக்கூடியதாக இருக்கும். ஃபுட் இஸ் கேப்சர்ட் ஆன் கொயனோசைட்ஸ், ஸ்பெஷல் சீவ் செல்ஸ், மைக்ரோவில்லை இன் காலர், ஃபில்டர் நியூட்ரியன்ட் ஃப்ரம் வாட்டர் ஃப்ளோவிங் அக்ராஸ் தெம். இது ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸ்பாஞ்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா, உணவுப் பொருட்களை கேப்சர், அந்த ஃபுட்டை வந்துட்டு கேப்சர்டு பண்ணுறதுக்கு கொயனோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் செல் வந்துட்டு அதில் ஆர்ஜினேட் ஆகிருக்கு. மைக்ரோவில்லை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா காலர், பட்டை செல்கள், கழுத்துப்பட்டை செல்களானது அந்த வாட்டர் ஃப்ளோவில் இருக்கக்கூடிய நீரோட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டப்பொருட்களை வந்துட்டு வடிகட்டி உண்பதற்குண்டான தகவமைப்பை இந்த ஸ்பாஞ்சுகள் வந்து பெற்றிருக்கிறது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். அப்போ ஃபில்டர் ஃபீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, எ மெத்தட் ஆஃப் ஃபீடிங் இன் விச் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஸ்மால் ஆர்கானிசம்ஸ் ஆர் ரேண்டம்லி ஸ்ட்ரெயின்டு சீவ்டு ஃப்ரம் வாட்டர். ரேண்டமாக பார்த்தீங்க அப்படின்னா விரைவாக அது என்ன பண்ணுது, அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸாக இருக்கட்டும் ஸ்மால் ஆர்கானிசம்ஸாக இருக்கட்டும் அந்த வாட்டர் வந்து ஃபில்ட்ரேட் பண்ணி அதை வந்துட்டு சாப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இப்போ ஃபவுண்ட் பிரைமர்லி அமாங் த ஸ்மால் டு மீடியம் சைஸ்டு இன்வெர்டிபிரேட்ஸ் பட் கன்ஸ்டிட் இன் ஃபியூ லார்ஜ் வெர்டிபிரேட். எக்ஸாம்பிள் ஃப்ளாமிங்கோஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த பேர்ட்ஸ், பேலியன் வால்ஸ். இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஃபில்டர் ஃபீடிங்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இது மிக சிறியதில் இருந்து நடுத்தர வரைக்கும் இருக்கக்கூடிய முதுகெலும்பற்ற உயிரினங்கள்ல இந்த ஃபில்டர் ஃபீடிங் மெக்கானிசம் ஆனது காணப்படுகிறது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இன் bivalves, phylum, mollusca, class bivalvia, such as clam, the gills for respiration also function to strain suspended material out of water. இப்போ மொலஸ்கா மெல்லுடலிகளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு செவுள்கள் இருக்கிறது, அதை சுவாசத்திற்காகவும் பயன்படுத்திக்குது. அதே சமயம் வாட்டர்ல இருந்து வரக்கூடிய ஃபுட் மெட்டீரியலை வந்துட்டு கேப்சர் பண்றதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்குது. ஏர் லைக் ஃபிலமெண்ட்ஸ் சிலியா ப்ரொடியூஸ் வாட்டர் கரண்ட் ஓவர் தி கில்ஸ். அப்போ அதில் வந்துட்டு முடிகள் போன்ற ஒரு கசை இலைகள் மாதிரி வந்துட்டு இருக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த நீரில் வந்துட்டு ஒரு நீர் ஓட்டத்தை ஏற்படுத்தி தனக்கு தேவையான நியூட்ரியன்ட்டை வந்துட்டு கேதர் பண்ணிக்குது. அதர் சிலியா மூவ் ட்ராப்டு
food particles along the gill face into food growths. சில gill filaments வந்துட்டு என்ன பண்ணுது, அந்த வாட்டர் கரண்ட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதர் சிலியா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டு எங்கே இருக்கோ அதை வந்துட்டு கேப்சர் பண்ணுது. என்ன அழகா வந்துட்டு இதுக்கு மாடிஃபை ஆயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபில்டர் ஃபீடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதர் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா ப்ளூ வால்வ் திமிங்கலத்தை நம்ம வந்துட்டு சொல்லலாம். கார்டேட்டா பைலத்தில் வரக்கூடியவை. மெம்மாலியா கிளாஸில் வந்துட்டு வரும். ஆர்டர் வந்துட்டு சீட்டேசியன் எனி மெம்பர் ஆஃப் அண்ட் entirely aquatic group of mammals commonly known as whales, dolphin, porpoises. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீரில் வாழக்கூடிய ஒரு பாலூட்டியை சார்ந்தது. இதுவும் இந்த ஃபில்டர் ஃபீடிங் மெக்கானிசத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணுது. பேலியன் வால், டூத்லெட்ஸ் வால். பேலியன் வால்ஸ் அப்படின்றது என்னன்னா பற்கள் இல்லாத திமிங்கலம். possess unique epidermal modifications of the mouth called baleen. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது அதோட வாய்களில் பார்த்தீங்க அப்படின்னா பற்களுக்கு பதிலாக இந்த பேலின் சொல்லக்கூடிய அந்த டூத்லெட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது, ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபில்டர் ஃபீடிங்காக அது வந்துட்டு மாடிஃபை ஆயிருக்கு. which is a keratinized structure like hair, ஃபிங்கர் நெயில்ஸ் அண்டு ஹூவ்ஸ். அதோட மட்டும் இல்லாமல் கெராட்டினைட்ஸ் ஸ்ட்ரக்சரையும் பெற்றிருக்கிறது. முடிகள், நகங்கள், ஹூவ்ஸ் கொம்பு போன்ற பகுதிகளையும் இது வந்துட்டு பெற்றிருக்கிறது. பேலின் ஆர் வால் போன் ரீப்ளேஸ் த டூத்து. அதாவது இந்த டீத்துக்கு பதிலாக இது வந்துட்டு இந்த பேலின் சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரானது ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. தீஸ் நேரோ வெர்டிக்கல் பிளேட்ஸ் ஹேங் inside the mouth cavity into two transverse row, one from each side of the roof of the mouth. இது பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் பிளேட் மாதிரி வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் ஆகி ஒரு ஆங் மாதிரி அதோட மவுத் கேவிட்டி வாய்க்குழிகளில் ஒரு கொக்கி போன்ற அமைப்பாக இது காணப்படும். இது மூலியமாக தான் அது ஃபில்டர் ஃபீடிங் மெக்கானிசத்தை வந்துட்டு மேற்கொள்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Baleen whales seek out concentrations of small planktonic animals, open their mouth and take enormous quantities of the water. அதிகப்படியான நீரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மாலாக இருக்கக்கூடிய அந்த பிளாங்க்டோனிக் அனிமல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறதுக்கு அந்த மவுத்தை வந்துட்டு ஓப்பன் பண்ணி கேப்சர் பண்ணிக்குது. They squeeze the water out through the sides, japping the shrimp-like krill, small shrimp-like planktonic crustacean of the open seas on the baleen bristles. இது எல்லாமே அதுக்கு ஃபுட் மெட்டீரியலாக வந்துட்டு இன்வால்மெண்ட் ஆகக்கூடிய ஆர்கானிசம்ஸு. ஃபார்மேஷன் ஆஃப் மியூக்கஸ் ட்ராப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் கேஸ்ட்ரோபோட்ஸ்க்கு இது எக்ஸாம்பிளாக நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஸ்னைல்ஸ் அண்டு ஸ்லங்ஸ் மெனி ஸ்பீசியஸ், அதாவது இப்போ சீ ஸ்னைல்ஸு, ஸ்லங்ஸு, ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்னைல்ஸு, ஃப்ரெஷ் வாட்டர் லிம்பெட்ஸு, லேண்ட் ஸ்னைல்ஸு, ஸ்லக்ஸ், இது எல்லாமே நம்ம இந்த மியூக்கஸ் ட்ராப்ஸ் ஃபார்மேஷன்ஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிளாக வந்துட்டு சொல்லலாம். வெரி டைவர்ஸ் இன்க்ளூடிங் carnivorous, herbivorous, scavenger, filter feeders. இந்த மியூக்கஸ் ட்ராப்ஸ் ஃபார்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பரவலாக வந்துட்டு பயன்படுகிறது. கார்னிவோரஸ் மாமிச உண்ணியாகவும், ஹெர்பிவோரஸ் தாவர உண்ணிகளாகவும், ஸ்கவேஞ்சர் சிதைப்பவைகளாகவும், வடிகட்டக்கூடிய ஃபில்டர் ஃபீடர்ஸாகவும் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மியூக்கஸ் ட்ராப்ஸ் ஆனது என்ன பண்ணுது, யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுன்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ the filter feeds use gills or nets of mucus to trap the prey which they pull into the mouth with radula. ரேடுலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுது, இந்த கில்ஸையோ அல்லது மியூக்கஸையோ ஒரு நெட்டாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணி அதை வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இரையை வந்துட்டு பிடிக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ யூஸ் ஆஃப் டெண்டக்கிள்ஸ், அப்போ டெண்டக்கிள்ஸை யூஸ் பண்ணி ஃபுட் ஃபீடிங் மெக்கானிசம்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய அனிமல்ஸை டெண்டகுலார் ஃபீடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு சீ குக்கும்பர், கடல் வெள்ளரி, பைலம் வந்துட்டு எகைனோடெர்மேட்டா. கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹோலோத்ரீடியா, ஹோலோத்ரியன் 3NGs அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீ குக்கும்பர். மெரின் அனிமல்ஸ் வித் எ லெதரி ஸ்கின் அண்ட் எலாங்குலேட்டட் பாடி, கடலில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின்னானது லெதர் டைப்லையும் ரொம்ப எலாங்குலேட்டட் பாடியும் வந்துட்டு அதில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க.
they live on near the ozone floor. இப்படி இருக்கக்கூடிய இந்த டெண்டக்கிள்ஸை ஃபீடிங் மெக்கானிசம் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ்லாம் அந்த கடற்கரையோட அந்த திட்டுப்பகுதிகளில் வாழக்கூடியதாக இருக்கும். டெண்டக்கிள்ஸ் அப்படின்றது டியூப் ஃபீட், அதாவது அந்த குழல் கால்கள் அப்படின்னு சொல்லுவோம். டினி பார்ட்டிகல்ஸ் லைக் ஆல்கே, மினிட் அக்வாட்டிக் அனிமல்ஸ், வேஸ்ட் மெட்டீரியல், டெரிட்டேட்டஸ் ஃபார் ஃபுட்டு, இது எல்லாத்தையுமே அந்த குழல் கால்கள் மூலியமாக என்ன பண்ணிக்குது, அதை எல்லாமே கேப்சர் பண்ணிக்குது. அடுத்து ஃபீடிங் ஆர் ஃப்ளூட்ஸ் ஆஃப் சாஃப்ட் டிஷ்யூஷஸ், அதாவது திரவத்தன்மையில் இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியலோ அல்லது மென்மையான திசுக்களை வந்துட்டு ஃபீட் பண்ணுறது. அப்டேக் த்ரோ பாடி சர்ஃபேஸ், எக்ஸாம்பிள் சம் பேரசைட்ஸ் அண்டு டேப்வார்ம்ஸ் எல்லாமே இந்த சாஃப்ட் டிஷ்யூஷஸ் அண்டு ஃப்ளூட் ஃபீடிங்க்கு நம்ம எக்ஸாம்பிளாக வந்துட்டு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு அண்டு சக்கிங் ஆஃப் சாஃப்ட் டிஷ்யூஸஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைடர்ஸு, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. எக்ஸ்டர்னல் டைஜஷன் பண்ணக்கூடியவை இது பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் டிஷ்யூக்களை வந்துட்டு சக் பண்ணி தனக்கு தேவையான உணவை வந்துட்டு எடுத்துக்கொள்கிறது. எக்ஸாம்பிள் வந்து ஸ்பைடரு. இன்ஜெக்ஷன் ஆஃப் த பிளட், எக்ஸாம்பிள் டிக்ஸ், இன்செக்ட்ஸ் அண்ட் லீச்சஸ், இந்த அட்டைகள், இந்த உண்ணிகள், பூச்சிகள் எல்லாமே இன்ஜெக்ஷன் வந்து அதாவது பிளட்டை வந்துட்டு சக் பண்ணக்கூடியவை. அப்போ ஃபீடிங் ஆன் லார்ஜ் ஃபுட் பார்ட்டிக்கல், அப்போ பெரிய உணவு மூலக்கூறுகளை ஃபீட் பண்ணக்கூடியது என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெரிட்டேட்டஸ் ஃபீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் எர்த்வார்ம். டெரிட்டேட்டஸ் அப்படின்னா நான் லிவிங் பார்ட்டிகுலேட் ஆர்கானிக் மெட்டீரியல், உயிரற்ற பொருட்கள், அதாவது உயிரற்ற பொருட்கள்னா மரம் செடி கொடிகளாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த உயிருள்ள பொருட்களை இறந்ததாக இருக்கலாம். அந்த மாதிரி அழுகிய மக்கிய இருக்கக்கூடிய அந்த டெரிட்டேட்டஸ் ஃபுட்ஸை வந்துட்டு சாப்பிடக்கூடிய ஆர்கானிசம்ஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். இட் இன்க்ளூட்ஸ் பாடிஸ் ஆஃப் டெட் ஆர்கானிசம், அப்போ இந்த மாதிரியா இருக்கக்குள்ள இறந்த உயிரினங்கள் இதுக்குள்ள வந்துட்டு அடங்கும். ஸ்கார்பிங் அண்ட் சிவ்விங், எக்ஸாம்பிள் கேஸ்ட்ரோபோட்ஸ் அண்ட் வெர்டிபிரேட்ஸ். அப்போ கேஸ்ட்ரோபோட்ஸ்லையும் வெர்டிபிரேட்ஸ்லையும் இருக்கக்கூடிய அந்த மவுத் பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிராப்பிங் அண்ட் சிவ்விங், மெல்லுதல் மற்றும் உள்ளிழுத்தல், இது வந்துட்டு இந்த மவுத் பார்ட்ஸில் வந்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரேடுலாங்கிறத ரேடுலே ஆர் ரேடுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்துட்டு ஒரு miniaturely toothed chitinous ribbon typically used for scraping or cutting food before it enter the esophagus. அந்த உணவு குழாய் வழியாக என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஃபுட்டை நல்லா மென்று உள்ளே இருந்துச்சு இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ரேடுலாவானது பயன்படுகிறது. இட் இஸ் இனிக்யூட் டு மொலஸ்கஸ் ஃபவுண்ட் இன் எவ்வரி கிளாஸ் எக்ஸப்ட் பைவால்வ், இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பைவால்வ் மொலஸ்கஸ் தவிர மித்த எல்லா மொலஸ்கஸ்லையும் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு பண்பு தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேடுலா அப்படின்ற ஸ்ட்ரக்சரு. கேஸ்ட்ரோபோட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்னைல்ஸ் அண்ட் ஸ்லங்ஸை வந்துட்டு நம்ம கேஸ்ட்ரோபோட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். வெரி டைவர்ஸ் இன்க்ளூடிங் கார்னிவோரஸ், ஹெர்பிவோரஸ், ஸ்கவேஞ்சர் அண்ட் ஃபில்டர் ஃபீடர்ஸுமே இது வந்துட்டு சொல்லலாம். போத் ஹெர்பிவோரஸ் அண்ட் கார்னிவோரஸ் ஆர் யூஸ் இன் ரேடுலா, இது இம்பார்ட்டன்ட். தாவர உண்ணிகளும் ஊன் உண்ணிகளும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேடுலாவை வந்துட்டு பயன்படுத்தி உணவுகளை வந்துட்டு உட்கொள்கின்றன. லேண்ட் டுவெல்லிங் ஸ்பீஷஸ் கேன் சீவ் அப் லீவ்ஸ், bark, fruit and decomposing animal, while marine species can scarp algae of rocks on the sea floor. கடல்ல இருக்கக்கூடிய அந்த பாசிகளையும் இலைத்தலைகள் அந்த இதெல்லாத்தையுமே சாப்பிடக்கூடியது இந்த லேண்ட் டுவெல்லிங் ஸ்பீசியஸ், அந்த நிலத்தில் உள்ள இருக்கக்கூடிய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீசியஸ். இப்போ ஃபீடிங் மெக்கானிசம் இன் வெர்டிபிரேட்ஸ், மார்ஃபாலஜிக்கல் அண்ட் அனாட்டமிக்கல். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதுகெலும்பு இருக்கக்கூடிய உயிரினங்களில் ஃபீடிங் மெக்கானிசம்ஸுக்கு தகுந்த மாதிரியான எப்படி மார்ஃபாலஜிக்கல் அண்ட் அனாட்டமிக்கல் வந்துட்டு இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ மவுத்து பார்ட்ஸ் எடுத்துக்கலாம். மவுத்து பார்ட்ஸு பவர்ஃபுல்லான ஜாஸ், தாடைகள், டங்கு, டீத்து, அப்பண்டேஜஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த
மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்பெஷலைஸ்டு கிளேவ் அண்ட் ஃபிங்கர் ஃபார் ஹப்பண்டிங் அண்ட் கில்லிங், அதாவது ஒரு உயிரினங்களை வேட்டையாடி அதை கொன்று உண்பதற்குண்டான நகங்களையும் விரல்களையும் வந்துட்டு பெற்றிருப்பதே ஒன் ஆஃப் த மார்ஃபாலஜி தான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். ஃபிசியாலஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல்னு எடுத்துக்கிட்டோம்னா கேமோஃப்ளாக் அப்படின்னா உருவத்தை வந்துட்டு மாற்றிக்கொள்ளுதல், எதுக்காகனா ஒரு டிஃபென்ஸ்க்காக, பாதுகாப்பிற்காக, வேட்டையாடப்படக்கூடிய அந்த பிரிடிடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக தன்னோட உருவத்தை வந்துட்டு மாற்ற. எக்ஸாம்பிள் இப்போ கெமாலியன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பச்சோந்திகள்லாம் அது இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னோட நிறத்தை வந்துட்டு மாற்றிக்கும். அது ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ். பக்கல் ஆர் ஓரல் செக்ஷன், எக்ஸாம்பிள் வெனோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே ஒரு டெஃபென்ஸ் மெக்கானிசம் சிஸ்டமாக பார்த்தீங்க அப்படின்னா சில ஆர்கானிசம்ஸோட பாடியில் பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்கள் இருக்கும். அதுதான் வெனோம் அப்படின்னா என்னென்னா விஷம். இப்போ பாம்புகள் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுது, நாம் ஏதாவது அதை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா தன்னை வந்துட்டு அதை பாதுகாத்து கொள்வதற்காக உடம்புல வந்துட்டு வெனோமை வந்துட்டு அதில் செக்ரீட்டட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். பிஹேவியரெல்லாம் என்ன மாதிரிலாம் ஃபீடிங் மெக்கானிசம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தானோட்டோசிஸ் அப்படின்னா ஃபேக்கிங் டெத்து, இறந்து போன மாதிரி நடித்தல், மரணத்தை பொய்யாக்குதல், இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். டிஃபென்ஸ் ரெஸ்பான்ஸ், எக்ஸாம்பிள் இன்வெர்டிபிரேட்ஸ், ஆண்ட், பீட்லஸ், ஸ்பைடர்ஸ், அதாவது இன்வெர்டிபிரேட்ல அந்த எறும்புகள், வண்டுகள், சிலந்திகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தான் இறந்துட்டது மாதிரி மற்ற பார்க்கக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு அது இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி அதை வந்துட்டு ஒரு ஃபேக்கிங்கான ஒரு டெத்து பிஹேவியர் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபீடிங் மெக்கானிசம் பிஹேவியர். இது வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு, வண்டுகள் மற்றும் சிலந்தியிலலாம் வந்துட்டு இந்த பிஹேவியர் காணப்படும். வெர்டிபிரேட்ல ஸ்னேக்ஸ்லையுமே வந்துட்டு சொல்லலாம். இந்த ஸ்டோரியா டெக்கோய் அப்படின்ற அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போன மாதிரி இருக்கும். எதுக்காகனா தனக்கான பிரேவ் அந்த இரையை வந்துட்டு பிடிப்பதற்காக தான் இறந்து போனதாக பாவித்து கொள்ளுதல் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. ஸ்டால்கிங் அப்படின்னா என்னன்னா பின்தொடர்ந்து, அதாவது பதுங்கி வேட்டையாடுதல் அப்படின்ற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ லயன், லயனஸ், கேட் இதெல்லாமே என்ன பண்ணுது, ஹண்ட் பண்ணுறதுக்காக பதுங்கி அந்த பிரேவுக்கு பின்னாடி பதுங்கி என்ன பண்ணுது, அதை வேட்டையாடி சாப்பிடக்கூடியது. இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஃபீடிங் மெக்கானிசத்தோட பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ ஃபிஷஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபிஷஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளோஸ்டோமஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு பிரிமிட்டிவ் அக்வாட்டிக் ஜாவ்லஸ் வெர்டிபிரேட் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டா சச் அஸ் லாம்ப்ரே அண்ட் ஹேக்ஃபிஷ் எல்லாமே இதுக்கு சொல்லலாம். இது பழமை வாய்ந்த தாடைகளற்ற முதுகெலும்பற்ற ஒரு மீன்கள்ல ஒன் ஆஃப் த மீன் எது பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளோஸ்டோமஸ். ஹேவ் ரவுண்ட் சக்கிங் மவுத் அண்ட் பவுச் லைக் கில்ஸ், பை போன்ற செவில்களையும் உறிஞ்சக்கூடிய அந்த மவுத் பார்ட்ஸையும் வந்துட்டு பெற்றிருக்கும். ஹேக்ஃபிஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் பிளைண்ட், இது பிறக்கும் பொழுதே குருடாக பிறக்கும். பட் ஹேவ் வெல் டெவலப்டு சென்சஸ் ஆஃப் டச் அண்ட் ஸ்மெல்லு, தொடு உணர்வுகளையும் நுகர்தல் திறனையும் ரொம்பவே வந்துட்டு அதிக வெல் டெவலப்டா இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி உடையது இந்த ஹேக்ஃபிஷஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. eel like scavengers feed on the inside of dead and dying fishes. eel likeனா இப்போ விலாங்கு மீன்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேவெஞ்சர் ரொம்பவே ஆபத்தானது, வேட்டையாடக்கூடியவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வாட்டருக்குள்ள அக்வாட்டிக்ல இருக்கக்கூடிய அந்த இறந்த மீன்களா இருக்கட்டும் அல்லனா அதில் இருக்கக்கூடிய மீன்களை வேட்டையாடக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபிஷ்ன்னு சொல்லலாம். ஆல்சோ ஈட் மெரின் இன்வெர்டிபிரேட்ஸ், எக்ஸாம்பிள் பாலிஷீட் வார்ம்ஸ். இது பாலிஷீட் வார்ம்ஸ் சொல்லக்கூடிய அந்த நெக்லஸ் வார்ம்ஸ் எல்லாத்தையுமே இது ஈட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸமாக இருக்கிறது. 4 pair of sensing tentacles around their mouth. அப்போ அந்த ஃபீடிங் மெக்கானிசத்தை வந்துட்டு அது மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதோட மவுத்தை சுற்றியும் 4 pair of sensing tentacles-ஐ வந்துட்டு அது பெற்றிருக்கிறது. are equipped with 2 pairs of tooth like a raspers on the top of the tongue like a projection for feeding. அதாவது உணவை உட்கொள்வதற்காக ஒரு நீட்சிகள் போன்ற அமைப்பாக அதோட வாய்களில் வந்துட்டு சுற்றியும் இருக்கும். நாட் டையிங் ஹெல்த்தியர் பீசஸ் ஆஃப் த ஃபுட்டு, அந்த கேப்சர் பண்ண அந்த பிரேவை வந்துட்டு என்ன பண்ணுது, ஒரு நாட் போட்டு அதை பீஸா ரெண்டாக வந்துட்டு கட் பண்ணி அதுக்கப்புறமா அது வந்துட்டு சாப்பிடுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிஷஸ்லேயே பார்த்தீங்கன்னா லாம்ப்ரஸ் அப்படின்னா
ஒரு மாதிரி திருக்கை அப்படின்னு சொல்லுவோம். sea lampreys are the filter feeders as larva but predatory parasites as a adult. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. lampreys அப்படின்றது லார்வாவா இருக்கும் பொழுது ஃபில்டர் ஃபீடர்ஸாக இருக்காது, அடல்ட்டாக இருக்கும் பொழுது ஒரு ப்ரிடிடேட்டர்ஸாக வந்துட்டு மாறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன ஃபீடிங் அடாப்டேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். சக்டோரியல் மவுத்தை பெற்றிருக்கும், உறிஞ்சக்கூடிய அந்த இது பாருங்க. இஸ் அடாப்டட் ஃபார் அப்டைனிங் லிக்யூட் ஃபுட், எக்ஸாம்பிள் பாடி ஃப்ளூயிட்ஸ் ஆஃப் த அதர் ஃபிஷ். மற்ற மீன்களில் இருக்கக்கூடிய அந்த திரவ உணவுப் பொருட்களை வந்துட்டு உட்கொள்வதற்காக சக்டோரியல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மவுத் பார்ட்ஸை வந்துட்டு பெற்றிருக்கும். ராஸ்பிங் டங்க் பியரிங் டூத் லைக் can serious wound on the fishes. rasping tongue அப்படின்னா ரொம்ப கொடூரத்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாக்கு. அது என்ன பண்ணுதுன்னா அது கேப்சர் பண்ணக்கூடிய அந்த ஃபிஷ்ஷில் வந்துட்டு கடும் காயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடாப்டேஷன்ஸை பெற்றிருக்கும். போனி ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷ் வந்துட்டு கார்னிவோரஸஸாக தான் இருக்கும். ஃபீடிங் ஆன் த வார்ம்ஸு, ஸ்னைலு, அதர் ஃபிஷ், இன்செக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு சாப்பிடக்கூடியது அப்படின்றத பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கர்லஸ் அண்ட் டூனாஸ் ஃபேமிலிஸ் கோம்பிரிடியே ஆர் ஆக்டிவ் பிரிடிடேட்டர்ஸ். இது எல்லாமே ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வேட்டையாடுபவர்கள். சம் ஆர் ஹெர்பிவோரஸ், எக்ஸாம்பிள் பேரட் ஃபிஷ், ஆம்னிஃபர்ஸ் ஆர் டெரிடேட்டிவ்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பிவோரஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த மேக்ரல்ஸ், டூனாஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கார்னிவோரஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சைஸ் அண்ட் பொசிஷன் ஆஃப் மவுத் இண்டிகேட் ஃபுட் சைஸ் அண்ட் மோட் ஆஃப் ஃபீடிங். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அதாவது இந்த ஃபிஷ்ஷில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வாயான அமைப்பானது எப்படி சக்கிங் டைப்பில் இருக்கிறதா, பியர்ச்சிங் டைப்பில் இருக்கா, சிவ்விங் டைப்பில் இருக்கான்ற மாதிரி அதோட சைஸு அதோட பொசிஷன்ஸ் வந்துட்டு எதை இண்டிகேட் பண்ணுதுன்றாங்க, அது எந்த சைஸ் எந்த அளவுடைய அந்த ஃபுட்டை வந்துட்டு இன்டேக் பண்ணும், எந்த மோட் ஆஃப் ஃபீடிங்கை வந்துட்டு அது ஃபாலோ பண்ணுது அப்படின்றத வந்துட்டு அறிவுறுத்துது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாட்டம் ஃபீடர்ஸ் அப்படின்னா மேற்பரப்பில் இருக்கக்கூடியது உண்பவை. அதுக்கு எப்படி வந்துட்டு மவுத் பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் பொசினேட்டட் மவுத்து, அதாவது கீழ் நோக்கிய நிலையில் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்துட்டு கேட்ஃபிஷ்ஷை நம்ம சொல்லலாம். சர்ஃபேஸ் ஃபீடருக்கு அப்வர்ட் போஸ்டினேட்டட் மவுத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ பாட்டம் அப்படின்னாவே என்னது, இப்போ பாட்டம் அப் டாப் டு பாட்டம் அப்படின்னு சொல்லுமா. இப்போ டவுனு பாட்டம் டவுனு, சர்ஃபேஸ்ன்றது மேல் பகுதி, அப்போ மேல் அப் அப்படின்றது மேலே. இதை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் வாட்டர் ஃபீடர் சிமெட்ரிக்கல் மவுத், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அப்போ ஓப்பன் வாட்டர் ஃபீடர்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்க்கு எந்த மாதிரியான மவுத் இருக்கும் அப்படின்னா சிமெட்ரிக்கலாக வந்துட்டு இருக்கும். லார்ஜ் கேனைன் டீத் கிராஸ் இட்ஸ் செல்லுடு ப்ரே பிளண்ட் மோலார் கிரஸ்டல், எக்ஸாம்பிள் ஹோல் ஃபீல். ஓனாய் விலாங்கு மீன்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோரைப்பற்கள் இருக்கும், அதை வச்சு வேட்டையாடக்கூடிய பண்பை அது பெற்றிருக்கிறது. சைஸல் லைக் டீத் ஃபார் ஈட்டிங் ஆல்கே, எக்ஸாம்பிள் பேரட் ஃபிஷ்ல எல்லாமே இந்த மாதிரியான அடாப்டேஷன்ஸை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ லைட் ஆர்கன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா bottom dwelling deep sea species can produce light bioluminescence to attract the அப்புறம் எக்ஸாம்பிள் ஆங்குலார் ஃபிஷ்ஷு. ஆங்குலார் ஃபிஷ்ஷுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷானது தன்னோட உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான அட்ராக்டிவான ஒளிரும் தன்மை உடையதாக இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த பிரேவானது அதை அட்ராக்ட் ஆகி கிட்ட நெருங்கி வரும் பொழுது அதை வந்துட்டு என்ன பண்ணிடுது, ஹண்ட் பண்ணிடுது. இப்போ எலக்ட்ரிக் ஆர்கன்னா டைப்பிக்கலி லொக்கேட்டட் இன் தி டெய்ல் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபிஷ்ஷு. அப்போ மின்னோட்டம் பாயக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அந்த மீன்களில் அதோட டெய்ல் ரீஜியன்லாம் நம்ம இந்த எலக்ட்ரிக் ஆர்கன்ஸை வந்துட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரோஜெனிக் ஃபிஷ் கேன் ஜெனரேட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ எலக்ட்ரோஜெனிக் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது, அந்த மின்புலங்களை வந்துட்டு ஜெனரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உடையவை. எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் லீல், எலக்ட்ரோபோரஸ் எலக்ட்ரிஸ்கஸ். சம்டைம்ஸ் இந்த சயின்டிஃபிக் நேம்ஸ் எல்லாம் கொடுத்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு காமன் நேம் ப்ளஸ் சயின்டிஃபிக் நேம் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ எலக்ட்ரிக் ரேஸ் திருக்கைகள், எலக்ட்ரிக் கேட்ஃபிஷஸ், இது எல்லாமே எலக்ட்ரிக் அந்த ஃபீல்டை வந்துட்டு ஜெனரேட் பண்ணக்கூடிய ஃபிஷ்ஷஸ்ஸு. வெனோமஸ் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னா விஷத்தன்மை வாய்ந்தவை.
வினோம் immobilizes ஸ்பிரோ இன்ஜெக்டட் இன்டு இட். அதாவது ஒரு பிரேவில் விஷத்தை வந்து பாய்ச்சி அதை வந்துட்டு கொன்று உண்ணுதல். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்டோன் ஃபிஷ்ஷஸ், சைனீசியா வெரோஸ்கோ, லைன் ஃபிஷ் எல்லாமே நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு சொல்லலாம். ஆம்பிபியன்ஸ் இப்போ நம்ம இது வரைக்கும் ஃபிஷ்ஷஸ்ல எந்த மாதிரியான அடாப்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஆம்பிபியன்களில் பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஸ்டிக்கி டங்கு, நீண்ட ஒட்டும் தன்மையுடைய நாக்குகள், ஃபாஸ்டன்ட் அட் ஃப்ரண்ட் இட்ஸ் த மவுத், ஃபாஸ்ட்டாக அந்த பிரேவை வந்துட்டு கேப்சர் பண்ணி மவுத்துக்குள்ளே வந்துட்டு என்டர் பண்ணிக்கும். டங் ஃப்ளக்ஸஸ் இன் அண்ட் அவுட் டு கேட்ச் இட்ஸ் த ப்ரே, அதாவது அந்த இரையை வந்துட்டு உள்ளேயும் வெளியேயும் கேட்ச் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த டங் ஃப்ளக்ஸிஸ், அதாவது வளைந்து நிலை கூட அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய நாக்கு. லார்ஜ் அண்ட் ப்ராட் மவுத் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேப்சர் அண்ட் ஈட் லார்ஜ் ப்ரே, பெரிய இரைகளை பிடிப்பதற்காகவும் அதை உட்கொள்வதற்கு தகுந்த மாதிரியான லார்ஜ் அண்ட் ப்ராடான மவுத்தை வந்துட்டு பெற்றிருக்கும். டின்னி டீத் ஆன் அப்பர் ஜா அண்ட் ரூப் ஆஃப் ஃப்ராக் ஹோல்டு த ப்ரே. இப்போ ஃப்ராக்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப குட்டி குட்டியான பல் இருக்கும் அந்த அதோட அப்பர் ஜாவில். அது என்ன பண்ணுது அப்படின்னா அது பிடித்திருக்கக்கூடிய இந்த இன்செக்ட்ஸ் ஏதோ சம் ஃபுட்டை வந்துட்டு என்ன பண்ணிக்குது அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம். ப்ராட் ஃப்ளாட் ஸ்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தட்டையான ஒரு நீண்ட ப்ராட் அகன்று இருக்கக்கூடிய அந்த ஸ்கல் வந்துட்டு பிரேவை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. லார்ஜ் அண்ட் பல்ஜிங் ஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா வைட் ஆங்கிள் விஷன், பரவலான அகன்ற பார்வைக்காக வந்துட்டு ஒரு பல்ஜிங்கான ஐஸை வந்துட்டு இந்த ஆர்கானிசம்ஸ் ஆனது பெற்றிருக்கிறது. ஃப்ராக் புல்ஸ் இட் ஐஸ் டவுன் இன் டு தி ரூஃப் ஆஃப் இட்ஸ் மவுத் டு ஹெல்ப் புஷ் ஃபுட் டவுன் இட்ஸ் த்ரோட்டு. சிலது இந்த ஃப்ராக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட தொண்டை பகுதிகளில் வந்துட்டு அந்த ஃபுட்டை வந்துட்டு என்ன பண்ணுது புஷ் பண்ணி தள்ளுறதுக்கு உண்டான அடாப்டேஷன்ஸையும் வந்துட்டு பெற்றிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த ரூஃப் அப்படின்றது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு சொன்னோம். ரெப்டைல்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெப்டாலியன் ஸ்கல் ரேஞ்சஸ் ஃப்ரம் த ரெடியூஸ்ட் loosely joined or kinetic skull of snake to large solid skull of crocodiles. இப்போ ஸ்னேக்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தலைகள் ரொம்ப சின்னதாக இருக்கும், லூஸாக வந்துட்டு அட்டாச்சு இருக்கும். ஏன்னா அப்போ தான் சுற்றி முற்றி அதனால் என்ன பண்ண முடியும் அந்த ஹெட்டை வந்துட்டு மூவ்மெண்ட் பண்ணி எங்கே ஏற இருக்குது என்ன எனிமீஸ் வராங்களா என்னன்றதை அதால் அப்சர்வ் பண்ண முடியும். குரோக்கடைல்ஸ் முதலைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திடமான ஒரு மண்டையோட்டு பகுதியானது அமைந்திருக்கும். ஸ்கல் ஆஃப் long and flexible quotable bones connect lower jaw and skullness allow movement of the skull bones snake to swallow the large prey. அதே தான் அதை யூஸ் பண்ணி அந்த பிரேவை வந்துட்டு ஸ்வாலோ பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம். லோவர் ஜா போன்ஸ் ஜாயின்ட் பை ஃப்ளெக்சிபிள் பேண்ட் ஆஃப் டச் டிஷ்யூ எனேபிள் தி டூ போன்ஸ் டு ஆர்டிகுலேட் செப்பரேட்லி. லோவர் ஜாவில் இருக்கக்கூடிய அந்த கீழ்த்தாடைகள் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளானது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது என்ன பண்ணால் செப்பரேட்டடாக இது பண்ணி அந்த இறைகளை வந்துட்டு சீவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பைத்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ மலைப்பாம்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எ ஃபேமிலி நான் வினோமஸ் கன்ஸ்ட்ரிக்டர், இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விஷத்தன்மை அற்றவர்களாக இருப்பாங்க. பைட் அண்ட் காயில் அரௌண்ட் டு ப்ரே டு கில் இட் பை சஃபோகேஷன்ஸ். அப்போ விஷமே இல்லை ஆனால் எப்படி வந்துட்டு அந்த பிரேவானது கொல்லப்படுது அப்படின்னா அதோட ஆர்கானிசம்ஸ் எதாக இருந்தாலும் சரி அதோட என்டையர் பாடியையும் அப்படியே ரோல் பண்ணி நல்ல ஒரு நெருக்கடியை கொடுத்து மூச்சு திணற வச்சு அந்த பிரேவை வந்துட்டு கில் பண்ணி அப்புறமா வந்துட்டு அதை சாப்பிடுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. They usually find the head and begin to swallow the prey. Lizards example chameleon, அதாவது பச்சோந்திகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்செக்ட்ஸு ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே சாப்பிடக்கூடியதாக இருக்கும். ஹைலி யூனிக்யூ ப்ரொஜெக்டிவ் டங்ஸ் வந்துட்டு இதில் ப்ரெசன்டடாக இருக்கும். ரொம்பவும் தனித்தன்மை வாய்ந்த நாக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெப்டைல்ஸில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். கேமோஃப்ளாக் வைட் ஆங்கிள் விஷன் அப்படின்றது இதுக்குமே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அடாப்டேஷன்ஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க.
பேர்ட்ஸுக்கு எந்த மாதிரியான ஃபீடிங் அடாப்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட் வில் ஸ்டேப்டு அக்கார்டிங் டு வாட் எ பேர்ட் ஈட்ஸ். அதோட அந்த அலகுகளை வச்சு அது எந்த வகையான உணவுகளை உட்கொள்ளக்கூடியதாக இருக்குன்றதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டக் வாத் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரேயிங் அண்ட் டிக்கிங். நைட் ஹவேக் பார்த்தீங்க அப்படின்னா இரவு கழுகானது அந்த தானியங்களை வந்துட்டு சாப்பிடக்கூடியதாக இருக்கும். கேர்ள்ஸ் ஸ்கவெஞ்சிங் அண்ட் பெக்கிங். கிராஸ்பில் சீடு ஈட்டிங். பேரட் வந்துட்டு நட் கிராக்டர் இரவு உண்ணிகளாக இந்த பேரட் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ கிவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோப்ஸ் சாயில். கிவியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாயில் இருக்கக்கூடிய அந்த இதை வந்துட்டு அந்த சின்ன சின்ன கதிர் அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்றதுக்கு உண்டான அடாப்டேஷன்ஸை பெற்றிருக்கும். மேமல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பாலூட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பேட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் இன்செக்டிவோரஸ் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பூச்சிகளை உண்ணக்கூடியதாக இருக்கும். கேட்ச் மோஸ்ட் இன்செக்ட்ஸ் வெல் ஃப்ளைட் அட்டு நைட்டு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பூச்சிகள் வந்துட்டு என்ன பண்ணும், இரவு நேரங்களில் வந்துட்டு ஃப்ளைட் பண்ணும். அப்போ இந்த பேட் வந்துட்டு அதை கேப்சர் பண்ணிக்கும். ஸ்மால் ஐஸ் யூஸ்டு இன் டே டைம் ஆர் வென் தேர் இஸ் த பிரைட் மூனு. அதாவது அதோட சிறிய கண்கள் பார்த்தீங்க அப்படின்னா பகல் நேரங்களில் வந்துட்டு டே டைமில் நார்மலாக வந்துட்டு யூஸ் ஆகும். இரவு நேரங்களில் ஒரு நிலா வெளிச்சம் அளவிற்கு அதோட கண்ணானது என்னவாகும், அவ்வளோ ஒரு பிரைட்னஸாக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஃபீடிங் மெக்கானிசம்ஸோட அடாப்டேஷன்ஸ். நேவிகேஷன்ஸ் அண்டு ஹண்டிங் அக்காம்ப்ளிஷ்டு மெயின்லி வித் எக்கோலேஷன்ஸ். அதாவது ஒரு மீயொலியை வந்துட்டு ஏற்படுத்தி அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த உணவுப் பொருட்கள் எங்கே இருக்குது அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு கேதர் பண்ணிக்கும். அதை பாருங்க, பேட் கேன் கேதர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த எக்கோஸ், அதாவது சைஸ் ஷேப் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போது நம்ம அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இரையானது எந்த ஷேப்பில் இருக்கிறது, எந்த சைஸில் இருக்கிறது, எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றது முதல் கொண்டு அது கணிச்சிக்கும் அப்படின்றத வந்து சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அது மூவ் ஆன் பண்ணி போய் அதை கேப்சர் பண்ணிக்குது. ஷார்ப் டீத் ஃபார் சிவ்விங். அதை வந்துட்டு மெல்வதற்குண்டான கூர்மையான பற்கள் வந்துட்டுக்கு இந்த பேட்டுக்கு வந்துட்டு ப்ரெசன்டட் ஆயிருக்குன்றத சொல்லியிருக்காங்க. சம் பேட்ஸ் ஈட் ஃப்ரூட்டு, பிளட்டு, போலன், நெக்டர், ஃபிஷ், அதர் ஸ்மால் வெர்டிபிரேட். சில வவ்வால்கள் பார்த்தீங்க அப்படின்னா பழங்களை சாப்பிடலாம், ரத்தங்களை வந்துட்டு உரியக்கூடியதாக இருக்கும். மகரந்தங்கள், இந்த தேன், மீன்கள், சின்ன சின்ன அந்த முதுகெலும்பி இருக்கக்கூடிய சிறிய விலங்குகள் போன்றவற்றை உட்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எக்கோலேஷன் புவர்லி டெவலப்டு அண்ட் ஐஸ் ஆர் லார்ஜ் இன் ஃப்ரூட் ஈட்டிங் பேட்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எது எல்லாமே பழத்தை சாப்பிடக்கூடியதாக இருக்கிறதோ அந்த பேட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீயொலியானது புவர்லி டெவலப்டாக இருக்கும். ஆனால் ஐஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜாக இருக்கும். இதுவே இன்செக்டிவோரஸாக இருந்துச்சு அப்படின்னா ஐ ஸ்மாலாக இருக்கும், எக்கோலேஷன்ஸ் வந்துட்டு ரொம்பவே லார்ஜாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விச் செல் ஆஃப் ஸ்பான்சஸ் ஹெல்ப் கேப்சர் ஃபுட்டு அண்ட் ஃபில்டர் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் தி வாட்டர் கரண்ட்டு. அப்போ கடல் பாசிகளில் எந்த செல்களானது உணவுகளை பிடித்து கொள்வதற்கும் நீரோட்டங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த ஊட்டப்பொருட்களை வடிகட்டுவதற்கும் பயன்படக்கூடியதாக இருக்குது அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. இப்போ மைக்ரோவில்லை ஆர் கொயனோசைட்டு நம்ம என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க கேப்சர் ஃபுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மைக்ரோவில்லை அப்படின்றது வந்துட்டு நியூட்ரியண்ட்டை வந்துட்டு ஃபில்டர் பண்ண யூஸ் ஆகுதுன்றதை நம்ம படித்தோம். அப்போ இது ராங்கு. காலர் அண்டு ஸ்கிவ் செல்ஸு. இப்போது இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ மைக்ரோவில்லைக்கு அதர் நேம் தான் வந்துட்டு காலர் செல்ஸு, கொயனோசைட்டுக்கு அதர் நேம் தான் வந்துட்டு சைவ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஆப்ஷன்ஸ். அப்போ இதுவும் தப்பு. கொயனோசைட்டுகள் அண்ட் மைக்ரோவில்லை இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ கேப்சர் சி ஃபார் என்னது சி, இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ சி ஃபார் கேப்சர். அப்போ கொயனோசைட்டு வந்துட்டு கேப்சர் ஆஃப் த ஃபுட்டு, மைக்ரோவில்லை பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரியண்ட்டை வந்துட்டு ஃபில்ட்ரேட் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி நம்ம எப்படி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத அப்சர்வ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பார்த்தோம்.
which type of mouth present in open water feeders? அப்போ ஓப்பன் வாட்டர் ஃபீடர்ஸ்க்கு எந்த மாதிரியான வாயானது அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமேட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சொன்னோம். அப்வர்ட் அப்படின்னா மேலே, அப்போ மேலேன்னா என்னது சர்ஃபேஸ், டவுன் அப்படின்னா பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம் ஹேவ் தான்டாடோசிஸ் அதாவது ஃபேக்கிங் டெத் ஆஸ் டிஃபெண்ட் ரெஸ்பான்சஸ், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, எந்த உயிரினமானது மரணத்தை பொய்யாக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது, தற்காப்பு கொள்கைகளை மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டோரியா டெக்காய் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஸ்னேக்கு, ஸ்பைடர்ஸ் அப்படின்றது இது கேஸ்ட்ரோபோட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோரியோ டெக்காய்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்ஸில் வரக்கூடியவை, ஸ்பைடர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட்டில் வரக்கூடியவை. அப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தான்டோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மரணத்தை போலியாக்குதல் அப்படின்ற அந்த டிஃபென்ஸ் ரெஸ்பான்ஸை கொடுக்கக்கூடியது. அப்போ போத் ஏ அண்ட் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ டி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டு. It is unique to molluscs found in every class except bivalves. It's minutely toothed chitinous ribbon typically used for scraping cutting food before enter in the esophagus. அப்போ இதுக்கான இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் உடையது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேடுலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இங்கே கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக போத் ஏ பி அண்ட் சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்புறம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அப்போ இதுவாக தான் இருக்குன்றது இது பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியும் வந்துட்டு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் தி ஃபாலோயிங் ஆர்கானிசமும் அதற்குண்டான அடாப்டேஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சைக்ளோஸ்டோமஸ் அப்படின்னு பார்த்தோம், இது ஃபிஷ்ஷு, இது ஒரு ப்ரிமிட்டிவ் ஜாவ்லெஸ் வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ இது ஃபஸ்ட்டு. ஹேக் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோம் அப்படின்னா இது பிறக்கும் பொழுதே பிளைண்டாக இருக்குன்னு சொன்னேன், வெல் டெவலப்டு சென்ஸ் ஆஃப் டச் அண்ட் ஸ்மெல் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்போ இது செகண்டு. சி லேம்பர் பார்த்தீங்க அப்படின்னா லார்வா அப்போ ஃபில்டர் ஃபீடராகவும் அடல்ட்டாக மாறும் பொழுது ப்ரிடிடேட்டர் பேராசைட்ஸாகவும் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா. அப்போ இது வந்துட்டு தேர்டு. ஆங்குலார் ஃபிஷ் வந்துட்டு தன்னோட பாடியில் வந்துட்டு ஒரு லைட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரேவை அட்ராக்ட் பண்ணி அதை கில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உடையவை. அப்போ ஆங்குலார் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பயோலூமினன்சென்ஸ். அப்போ பாருங்கள், அப்போ ஆப்ஷன் ஏ வந்துட்டு கரெக்டு. ஓகே, நம்ம இதில் வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபீடிங் மெக்கானிசத்தை மேற்கொள்ளக்கூடிய சம் எக்ஸாம்பிளோட ஆர்கானிசம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். என்னென்ன ஆர்கானிசம்ஸ்க்கு என்னென்ன ஃபீடிங் மெக்கானிசத்தோட அடாப்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டோசோவான்ஸில் ஸ்பாஞ்சஸ்க்கு பற்றி பார்த்தோம். ஃபிஷ்ஷஸில் லாம்ப்ரே ஃபிஷ்ஷஸ், ஹேக் ஃபிஷ்ஷஸ், சைக்ளோஸ்டோமஸ் ஃபிஷ் இதெல்லாம் சொல்லி பார்த்தோம். ஆம்பிபியன்ஸ் பார்த்தோம், ரெப்டைல்ஸ் பார்த்தோம், பேர்ட்ஸ் பார்த்தோம், மேமல்ஸ் இதெல்லாம் நம்ம இந்த செக்ஷனில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் செக்ஷன்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன் அப்படின்னா என்ன, டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் டைஜஷனில் வந்துட்டு இன்வால்மெண்ட் ஆகுது அப்படின்றத வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.